ஹாசினி தான் தன்னை கொலைப்பழியில இருந்து காப்பாத்துறான்னு ஏஜேக்கு தெரிஞ்சா அவன் மேல உடனே அவருக்கு இறக்கம் வந்துரும். ஏற்கனவே அவருக்கு ரொம்ப இலகுன மனசு. உண்மை தெரியாத போதே ஹாசினிய வீட்டுல தங்க சொல்லிருக்காரு. உண்மை மட்டும் தெரிஞ்சா அவ்வளவுதான், ஆர்த்தி எடுத்து அவளை வாமான்னு ஏத்துப்பாரு. அது சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க? நாங்க ஒண்ணும் பண்ண போறது இல்ல, நீங்க தான் பண்ண போறீங்க. நானா? நான் என்ன பண்ணணும்? நீங்க போய் ஹாசினி கிட்ட பேசணும். என் பேச்ச அவ கேப்பாளா? கேக்குற மாதிரி பேசுங்க. பேசி எப்படியாவது அவளை அந்த வீட்ல இருந்து முதல்ல வெளியே கொண்டு வாங்க. ஹாசினி உங்க வீட்டுக்கு வராம எங்க வீட்லயே இருந்தா கண்டிப்பா எங்களுக்கு நிம்மதி இருக்காது. உங்க வீடு நிம்மதி ஆயிடும், அப்புறம் என் வீடு என்ன ஆகும்? அவளை கல்யாணம்ன்ற பேர்ல வீட்டை விட்டு துரத்துறதுக்குள்ளேயே பெரும் பாடா போச்சு. நீ மறுபடியும் அவளை ஏன் வீட்டுக்கே கூட்டிட்டு போக சொல்ற? ஏன் கூட்டிட்டு போற உங்களுக்கு அவளை துரத்த தெரியாதா? ஒருவேளை ஹாசினி ஏஜேவோட செட் ஆகி நல்லபடியா வாழ்ந்தா உங்களுக்கு சந்தோஷமா? என்னால அத கண்ணால பார்க்க முடியாது. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? அப்படி வாங்க வழிக்கே. நாங்க ஏதாவது சொல்லி சண்டை போட்டா அதுக்கு அவ ஏதாவது சீனை கிரியேட் பண்ணிடுவா. ஆனா அம்மாங்கிற முறையில நீங்க பேசினா அவளால எதுவுமே மறுக்க முடியாது. சரி, என்னதான் பேசுறது? சொல்றேன். எல்லாம் ஓகே. கடைசியா சொன்னியே, அத சொல்லணுமா? அத சொன்னாதான் டென்ஷன் இன்னும் அதிகமாகும். நான் சொன்ன விஷயத்த நீங்க ஏஜே இருக்கும்போது சொன்னா இன்னும் பயங்கர எஃபெக்டிவா இருக்கும். சரி, நான் கிளம்புறேன். அவளை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்திட்டேங்கிற நல்ல செய்தியோட நீங்க இங்க வரீங்க. அதை செஞ்சே தீர்வேன். ஏ ஹாசினி, நீ மறுபடியும் வாழலான்னு கனவு காணாத. இன்னைக்கு அந்த கனவை அழிக்காம நான் விட மாட்டேன். நீ கஷ்டப்பட்டு போராடி ஏஜேவை ஜெயில இருந்து கூட்டிட்டு வரலன்னா இந்த குடும்பம் சிதறி இருக்கும். குடும்பம் சேர்ந்துருச்சு. ஆனா இத ஒண்ணு செத்த நீ தனியா இருக்க. இதாம்மா விதி. இல்ல பாட்டி, நம்ம செய்யற நல்லதுக்கு எல்லாம் பிரதிபலனை எதிர்பார்க்க கூடாது. ஆனா அதுக்காக யாரோடையும் ஒட்டாம இந்த வீட்ல எத்தனை நாள்மா இருப்ப? இந்த வீட்ல சந்தோஷமா துள்ளி குதிச்சுக்கிட்டு விளையாட்டு பிள்ளையா இருந்த. இப்ப உன்கிட்ட யாருமே பேசறது இல்ல. அது எப்படிமா தாங்கிக்க போற? இவங்க யார பத்தியுமே எனக்கு கவலை இல்ல பாட்டி. ஹிட்லர் என்ன புரிஞ்சுக்கணும். நாங்க பழையபடியா புருஷன் பொண்டாட்டி ஆகணும். அதுக்காக எந்த வலியையும் தாங்கிக்க நான் தயாரா இருக்கேன். நான் என்ன நடந்தாலும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். வாய மூடு. எதுக்கு நீ இவ்ளோ பிடிவாதம் பண்ற? அதான் அவங்க அவ்வளவு சொல்றாங்கல்ல, மரியாதை இல்லாத வீட்டுல எதுக்கு இருக்கணும்? உனக்கு இது அவசியமா? தேவையில்லாம இருந்து எதுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்க? முதல்ல நம்ம வீட்டுக்கு போலாவா? வாங்கம்மா. வரும்போதே இவ்ளோ கோவமா வரீங்க? பின்ன என்னம்மா, நமக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துல நாம ஏன் இருக்கணும்? சம்பந்தம் இல்லாத வீடா? இது என் புருஷன் வீடு மம்மி. உன் புருஷன் உன்னை பொண்டாட்டியா ஏத்துக்கிறாரா? அவர் உன் கூட சந்தோஷமா இருக்காரா? நீ இந்த வீட்டுல வந்திருக்க அவர் சம்மதிக்கிறாரா? அத பத்தி உங்களுக்கு என்ன? சும்மா மழுப்பாத, எல்லாம் எனக்கு தெரியும். தெரியுமா? எப்படி தெரியும்? யார் சொன்னா? அது அதான் கேஸ் ஆரம்பிச்சதுல இருந்தே எல்லா விஷயம் ஊருக்கே தெரியுதே, எனக்கு தெரியாதா? மாப்பிளைக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு
நீ இந்த வீட்ல இருக்க முடியுமா? கிளம்பு முதல்ல. என்ன விடுங்க. நான் என்ன துரோகம் பண்ண? உண்மை என்னன்னு தெரியுமா? நீ அந்த ஆதாரத்தை கொடுக்காமையா மாப்பிள்ளைய ஜெயில போட்டாங்க? புரியாம பேசாதீங்க மம்மி. இத பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆமாண்டி, தெரியாம தான் மாப்பிள்ளை உன் மேல கோவமா இருக்காரா? அவருக்கு தெரியாது, இந்த வீட்டு மருமகளுங்களுக்கும் தெரியாது. எல்லாம் உனக்கு மட்டும்தான் தெரியும் இல்ல? ஐயோ, இங்க நடந்தது என்னன்னு எனக்கும் பாட்டிக்கும் மட்டும்தான் தெரியும். நான் சொல்றத யாருமே நம்புற நிலைமையிலே இல்ல. நீங்களும் நம்ப வேண்டாம். தயவு செஞ்சு நீங்க வீட்டுக்கு போங்க இப்போ. ஓ, என்னையே வீட்டை விட்டு போக சொல்றியா? ஐயோ, அப்படி இல்லம்மா. ஹாசினி அப்படி சொல்லல. அவ பாவம், எல்லாருக்கும் நல்லதுதான் பண்றா. ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் புரியும். புரியறதுக்குள்ள இவ கிழவி ஆயிருவாமா? ஆமா, நீ ஏன் வர மாட்டேங்கிற? இங்க இருக்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? உனக்கு அப்பா இல்லையா, அம்மா இல்லையா? எல்லாரும் இருக்கோம். வா வா போலாம். இது பாருங்க மம்மி, என் புருஷன் ஜெயிலுக்கு போனதுக்கு நான் தான் காரணங்கிற பழிய துடைக்காம நான் எங்கேயும் வரமாட்டேன். எப்படி அந்த பழிய துடைப்ப? அதுக்கு எவ்வளவு நாள் ஆகுறது? நீ என்ன பண்ணாலும் மாப்பிள்ள உன்னை ஏத்துக்க மாட்டாரு. உன்னை துரத்துற இடத்துல தங்கிருக்கியே, உனக்கு அசிங்கமா இல்ல? இத பாரு, நான் சொல்றத கேளு. நீ அவர்கிட்ட தாலி வாங்கினதுல இருந்தே ஒரே பிரச்சனையா தான் இருக்கு. நல்ல வேளை சாந்தி முகூர்த்தம் நடக்கல. அதனால நீ மாப்பிளைய டைவர்ஸ் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கே வந்துரு. உனக்கு ஒரு நல்ல வரனா பார்த்து வேற ஒரு கல்யாணம் நான் பண்ணி வைக்கிறேன். அம்மா, நான் பேசினதை நீ கேட்டிருக்கன்னு எனக்கு தெரியும் தம்பி. உனக்காக தான் இந்த டயலாக். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் அவளோட நல்லதுக்கு தான் சொன்னேன். உங்களோட வாழ்ற தகுதி அவளுக்கு இல்லவே இல்ல. இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிற பக்குவம் இவளுக்கு இல்லாமலே போயிடுச்சு. என்னதான் பொண்ணு சரியில்லைனாலும் ஒரு தாயால அப்படி விட முடியாதுல்ல. அவளுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துதானே ஆகணும். அதான் சொல்லிட்டு இருந்தேன். நீங்க வருத்தப்படாதீங்க. சேச்சே, நீங்க எதுவும் தப்பா சொல்லல. நான் சொல்ல நினைச்சத நீங்களே சொல்லிட்டீங்க. எப்படியோ இந்த ஜென்மத்துல நாங்க 2 பேரும் சேர முடியாதுன்னு ஆயிடுச்சு. எப்போ என்ன குற்றவாளி கூண்டுல நிறுத்தி தூக்கு மேடையில ஏத்த துணிஞ்சாலோ அப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவ செஞ்ச சதியெல்லாம் முறியடிச்சுதான் நான் இன்னும் உசுரோட இருக்கேன். இனிமே அவ இந்த வீட்டுல வாழ்றதுக்கு தார்மீக உரிமையே கிடையாது. ஆனா நான் அவளை போக சொல்லல. அது என்னோட பெருந்தன்மையினே வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவளோட பெருந்தன்மைக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இனிமே என் வாழ்க்கையிலயும் சரி, என் மனசுலயும் சரி, ஹாசினிக்கு எந்த இடமும் கிடையாது. அதனால அடுத்தது என்னன்னு பாக்குறது தான் சம்பந்தப்பட்டவங்களுக்கு நல்லது. ஏஜே, நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. பாம்புன்னு நினைக்கிறது கயிறா இருக்கலாம். நாம சரின்னு நினைக்கிறது தப்பா கூட இருக்கலாம்ல. அதுக்கு காலந்தான்ப்பா சரியான மருந்து. பொறுத்திருப்பா. இல்ல பாட்டி, பாம்புன்னு நான் சொல்லவே இல்லை. அவதானே சொன்னா. இந்த வீட்டுல அவ தங்குறதுக்கு ஒரே ஒரு காரணம் அந்த எவிடன்ஸ் எடுக்கத்தான். இல்லன்னு சொல்லுங்க. எனக்கு அவ மேல எந்த கோபமும் இல்ல, எந்த வருத்தமும் இல்ல. ஒருவன் ஒன்னு இருந்தாதானே உரிமையா கோவப்படுறது. அதனாலேயே இந்த சம்பவத்தை எல்லாரும் கடந்து வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நகர்றதா பெட்டர்னு நினைக்கிறேன்.
போதுமா? இவரே சொல்லிட்டாரு. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? எல்லாம் முடிஞ்சிருச்சு. கிளம்பு போலாம். இங்க பாருங்க, பேசாத. நீ பேசுறத நாங்க கேட்டதெல்லாம் போதும். இனிமே நாங்க சொல்றத நீ கேளு. நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணை நான் வெறுங்கையோட அனுப்ப மாட்டேன். நல்லவளோ கெட்டவளோ என் கூட வாழ்ந்துட்டா. கொஞ்ச நாளாவே இருந்தாலும் சரி, அது பொய்யாக இருந்தாலும் சரி, நான் சந்தோஷமா இருந்தேன். உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நான் தரேன். அது பணமா இருந்தாலும் பொருளா இருந்தாலும் கேளுங்க. இந்த மனசு யாருக்கு வரும்? இவரோட வாழ்றதுக்கு உனக்கு தான் கொடுத்து வைக்கல. பாரு, உனக்காக என்ன வேணா செய்யறங்கிறாரு. அவர் குடுக்கறத வாங்கிட்டு இன்னொரு வாழ்க்கையை வாழ பாரு. வா போலாம். உனக்கு அறிவு இருக்கா மம்மி? நீ வளர்த்த புள்ளைய தாலி அத்துட்டு வான்னு சொல்றிய. நீ எல்லாம் ஒரு அம்மாவா? நீ பெத்த புள்ளையா இருந்தா இப்படிதான் வந்து வாழா வெட்டி ஆக்கிறதுக்கு துடிப்பியா? இங்க யாருமே எனக்கு ஜீவானம்ச பிச்சை எல்லாம் போட வேண்டாம். நான் ஒன்னும் இந்த சொத்துக்காக எல்லாம் இங்க வாழ வரல. நான் வாழ்றதுக்கோ இல்ல வாழாம போறதுக்கோ எனக்கு காசு தேவையே இல்ல. முதல்ல எனக்கு துரோகிங்கிற பட்டம் கொடுத்தாங்க. இப்போ பிச்சைக்காரிங்கிற பட்டம் கொடுக்கறாங்க. இதுல எதுக்கும் நான் பயப்படவும் மாட்டேன், மயங்கவும் மாட்டேன். என் மேல போட்ட பழைய தொடைக்காம என் உசிறு இந்த வீட்டை விட்டு போகாது. அது வரைக்கும் நானும் இங்க இருந்து போக மாட்டேன். உங்க புத்தி ஏன் இப்படி போகுது? இன்னொரு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு நான் கேட்டேனா இல்ல அழுத புலம்புனா? வாழ்ந்தாலும் செத்தாலும் அது ஹிட்லரோட தான். நான் என் வாழ்க்கையில நேர்மையா இருக்கேன். என்னை யாரு புரிஞ்சுக்கலையோ அது அவங்களோட துரதிர்ஷ்டம். இன்னைக்கு புரிஞ்சுக்காத ஹிட்லர் நாளைக்கு கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. இதுக்கு நடுவுல நீங்க குறுக்க வர வேண்டாம். இங்க பாருங்க, பேசாதீங்க. ஒருவேளை ஸ்வேதாவுக்கு இப்படி ஒரு சிக்கல் வந்திருந்தா இப்படிதான் இன்னொரு கல்யாணத்துக்கு அலைவீங்களா? அவளை சமாதானப்படுத்திருக்க மாட்டீங்க? மாப்பிள்ள கால்ல போய் விட மாட்டீங்க? இப்படிதான் அசிங்கமா நடந்துப்பீங்களா? உனக்கு நல்லது பண்ண வந்தா நான் அசிங்கமா? புருஷன் பொண்டாட்டிய பிரிக்கிறது தான் உங்களுக்கு நல்லதா? நான் சொல்றது உனக்கு இப்ப புரியாது. ஒரு நாளைக்கு வந்து என்கிட்ட அழதான் போறேன். அன்னைக்கு வச்சுக்கிறேன். நான் ஏற்கனவே நிறைய அழுதுட்டேன். இனிமே அழுதாலும் உங்ககிட்ட வந்து அழ மாட்டேன். போறண்டி. அம்மா மனச கஷ்டப்படுத்துறல, நீ ரொம்ப வருத்தப்படுவ. எனக்கு இருக்குனாமா, போன காரியம் சக்சஸ் தானே? ஒன்னும் நடக்கல. சக்சஸ் நாம வாயால தான் சொல்லிக்கணும். அவ சக்சஸ செயல்ல காட்டுறா. என்ன சொல்றீங்க? அப்ப போன காரியம் எல்லாம் போச்சு. அவ நம்ம எல்லாருக்கும் காரியம் பண்ணாம அடங்க மாட்டா. ஏன் நீங்க சொன்னது எதுவுமே அவ கேக்கலையா? அவ எங்க என்ன பேச விட்டா? அவ சொல்றதான் நான் கேட்க வேண்டியிருக்கு. ஹாசினி அந்த வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேன்னு சொல்லிட்டா. களங்கத்தை துடைக்க போறாளாம். அது அவங்க புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையா? இதுல தலையிடாதன்னு சொல்றா. இது நடந்தப்போ ஏஜி அங்க இருந்தாரா? இருந்தாரு. கடைசியா எல்லாரும் முன்னாடி அறிவு இருக்கான்னு கேட்டா. எனக்கு அதுதான் மிச்சம். ஓ, அவ அவ்வளவு தூரத்துக்கு ஸ்ட்ராங்கா பேஸ்மெண்ட் போடுறாளா? அவளை எப்படி இழுத்தாலும் வெளியே வரமாட்டா. போன்னு துரத்துனாலும் போக மாட்டேங்கிறா. என்ன பண்றதுன்னே தெரியல. அவளா போக மாட்டா, நாம தான் போக வைக்கணும். அதுதான் நாம துரத்துறதுக்கு பிளான் போட்டு நடக்கலையே. பிளான நாம போடக்கூடாது, ஏஜே போடணும்.
என்ன சொல்ற? பொண்டாட்டி எவ்வளவு சண்டை போட்டாலும் பொறுத்து போற ஆம்பளைங்க கூட பொறுக்க முடியாம டென்ஷன் ஆகுற ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன? தன் பொண்டாட்டிய வேறொரு ஆம்பளை சைட் அடிச்சா புருஷனால தாங்க முடியாது, டென்ஷன் ஆயிடுவான். அதே பொண்டாட்டிய வேற ஒருத்தன் லவ் பண்ணிட்டு இருந்தா அது அவன் ஏத்துப்பானா? இப்ப நீ என்ன சொல்ல வர? ஹாஸ்னிக்கு அப்படி ஏதாவது பிளாஷ்பேக் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹாஸ்னி கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது ரிலேஷன்ஷிப்ல இருந்தாளா, இல்ல லவ் கிவ்னு ஏதாவது ஒண்ணு பண்ணாளா? நீ வேற. ஹாசினி அதெல்லாம் எதுவுமே பண்ணதில்ல. வீடு விட்டா ஸ்கூலு, ஸ்கூல விட்டா வீடு, இப்படிதான் இருப்பா. வளர்ந்ததும் ஊரெல்லாம் வம்பிழுத்துட்டு வருவா. நீ சொன்ன மாதிரி லவ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். எந்த பையனாவது ஹாஸ்னி பின்னாடி சுத்திட்டு இருந்தானா? அப்படி யாருமே இல்லையே. சரி, ஒன்னா சுத்திட்டு பேசிட்டு இருப்பாங்களே, ஃப்ரெண்டு மாதிரி. ஆமா, அப்படி ஒருத்தர் இருந்தான். யார் அது? அவன் பேரு சங்கர். சங்கர் என்ன லவ் பண்ணனா? சேச்சே, சின்ன வயசுல இருந்தே 2 பேரும் ஒன்னா சுத்திட்டு இருப்பாங்க. அப்புறம் காலேஜ்லயும் சேர்ந்து படிச்சாங்க. அவ்வளவுதான். இது போதுமே. இந்த புள்ளிய வச்சு பெருசா கோலம் போடலாமே. கோலமா? என்ன பண்ண போற? இத வச்சு ஹாஸ்னிய அலங்கோலம் பண்ண போற. இனி அந்த சங்கர் ஹாஸ்னியோட ஃப்ரெண்டு கிடையாது, ஹாஸ்னியோட லவர். எப்படி? என்ன சொல்ற நீ? ஹாசினிக்கு ஒரு லவர் இருக்கிறதா தெரிஞ்சா ஏஜியோட மைண்ட்ல சின்னதா ஒரு பிளாக் மார்க் விழும். அத நாம டெவலப் பண்ணி ஹாசினிய இந்த வீட்ல இருந்து துரத்திட வேண்டியதுதான். அது சரி, லவர் யாருன்னு ஏஜை விசாரிக்க போனா அது ஹாசினியோட ஃப்ரெண்டுன்னு உண்மை தெரிய போகுது. அப்புறம் என்ன நடக்கும்? அதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்கு. என்னது? அத செஞ்சு முடிச்சிட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன். ஹே ஹாசினி, ஏஜேவை விட்டுட்டு போக மாட்டல? இனி ஏஜேவே உன் கழுத்தை பிடிச்சு போடின்னு வெளியே தள்ளுவாரு. செய்றேன், சம்பவத்தை நான் செய்றேன். டே சங்கர், ஹாசினியோட காதல் மன்னா, நீ எங்கடா இருக்க? நான் ஏஜே சாரோட ரெஸ்டாரண்ட்ல தான் வேலை செய்கிறேன். எங்கள் ஓனர் ரொம்ப நல்ல மனுஷன் சார். எங்களுக்கு ஒரு சின்ன கீறல் பட்டா கூட பதறி போயிடுவார் சார். அவர் கொலை செஞ்சிருக்காருன்னா என்னால் நம்பவே முடியல சார். நான் அயன் கடை வச்சிருக்கேன். என்கிட்ட தான் அவர் ட்ரெஸ்ஸை கொடுப்பாரு. ரொம்ப இறக்க சுபாவம். வருஷம் வருஷம் பொங்கலுக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து தருவாரு. வணக்கம் சார். அவர் வீட்டுக்கு எதிர் வீட்டுல தான் இருக்கேன். இத்தனை வருஷத்துல அவர் சத்தமா பேசி நான் பார்த்ததே கிடையாது சார். அவர் லேடிஸ் கிட்ட அவ்வளவு மரியாதையா நடந்துக்கிறாரு. அவரு போய் பொண்டாட்டியை கொன்னதா சொல்றது காமெடியா இருக்கு சார்.